வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம யூனிட் 6ல் தமிழகத்தை சார்ந்து பெண்களுடைய போராட்டம் விடுதலைக்காக. ஸோ அதான் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு தமிழகத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதன்படியாக நம்ம நிறையா லீடர்ஸ் அது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ வேலு நாச்சியார், மூவலூர் ஃபஸ்ட் ஆர்டர் வைஸ் பார்த்தோன்னா வேலு நாச்சியார், முத்துலட்சுமி அம்மையார், அஞ்சலை அம்மாள், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், அப்புறம் அம்புஜத் அம்மாள், ஸோ அப்புறம் வந்து நாகம்மை, அப்புறம் வந்து கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், ஸோ இன்னும் அதர்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதுபடி மூல் ராமாமிர்தம் அம்மையார் இவங்களை பற்றின என்ன எக்ஸ்ட்ரா டேட்டாஸும் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம தில்லையாடி வள்ளியம்மையிலேருந்து இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ இதோட நம்ம இந்த கிளாஸை, அதாவது பெண்களுடைய பங்கு அப்படிங்கிறத நம்ம முடிச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், தில்லையாடி வள்ளியம்மை இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க எங்கே பிறந்திருக்காங்க? எங்கே பிறந்திருக்காங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் தான் பிறந்திருக்காங்க. பட் ஆனால் அவங்க அப்பா பாருங்கள், புதுச்சேரியில் வாழ்ந்த முனுசாமி. ஓகேவா? தில்லையாடியில் பிறந்த மங்களம், இவங்க 2 பேரும் தான் அவங்க அம்மா அப்பா. சரிங்களா? என்பவருக்கு தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பெர்க் அப்படிங்கிற இடத்துல நகரத்தில் பிறந்த பெண் தான் தில்லையாடி வள்ளியம்மை. இவங்க அம்மா ஊர் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே தான் வந்து பிறந்ததற்கனால ஸோ அம்மா ஊர் தான் தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னு வள்ளியம்மை அவங்களோட பேர் அப்படி வைக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1913ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா சட்டப்படியும், ஸோ அங்கே என்ன பிரச்சனை நிலவுது, அவங்க எதுக்காக போராட போகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். 1913 அங்கே உள்ள அரசு என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு தீர்மானம் வந்து தீர்ப்பளிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1913 படி தென்னாப்பிரிக்கா சட்டப்படியோ இல்லை கிறிஸ்துவ மத சட்டப்படியோ யார் வந்து திருமணம் செஞ்சுக்கலையோ அவங்களுடைய திருமணம் வந்து செல்லாது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஸோ இந்த முறைப்படி அவங்க அப்பா அம்மா திருமணம் செஞ்சுக்கல. அதனால் அப்படி செஞ்சுக்காதவங்களுடைய திருமணம் செல்லுபடி ஆகாது. அப்படிப்பட்டவங்க தலைவரி அதிகமாக கொடுக்கணும். அதாவது அங்கே இப்போ தமிழகத்துலேருந்தோ இல்லை இந்தியாவிலேருந்தோ, ஏன்னா பொதுவாக இந்தியா தானே, ஸோ இந்தியாவிலேருந்து குடியேறிய நிறைய இந்தியர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தலைவரி அதிகமாக வசூலிக்கிறாங்க. தலைவரினா ஒரு நபர் இங்கே வாழணும் அப்படின்னா இவங்க வந்து கொடுக்கக்கூடிய வரி அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ தலைவரி நிறையா வசூலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் காந்தியுமே அங்கே என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, சத்தியாகிரகத்துக்கு இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிட்டு சத்தியாகிரகம் பண்ணியிருந்திருப்பாங்க. என்ன வேலையாக போயிருப்பாங்கன்னா அட்வொகேட் ஒர்க்குக்காக போயிருப்பாங்க. ஸோ காந்தியடிகள் ஸ்டார்ட் பண்ண இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் வள்ளியம்மையும் தன்னை அதாவது அந்த போராட்டத்தில் ஈடுபடுத்திக்கிறாங்க. ஸோ பாருங்கள், இதில் குடியேறிய இந்தியர் அனைவரும் வெகுவாக பாதித்து தலைவரி என்ற வரி வந்து விதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து அதனால் காந்தி இந்தியர்களின் வாழ்வுரிமையை மீட்கிறதுக்காக அறப்போராட்டமாக தான் சத்தியாகிரகத்தை நடத்துகிறாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அங்கே ஒரு சக்ஸஸை கொடுத்துருப்பாங்க. பிரிட்டிஷ் வந்து அமைதியான முறையில் இவங்க போராடுறாங்க, இவங்களை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ தலைவரி கம்மியாக வசூலிக்கப்படுவாங்க, மற்ற எல்லா பிரச்சனையும் சரி செய்யப்படும், கருப்பினத்தவர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளும் கொஞ்சம் குறைக்கப்படும். ஸோ இதுதான் அவங்களோட சக்ஸஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் காந்தி பண்ணது. ஓகேவா? ஸோ அப்போது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு தான் 1915 ஜனவரி 9 இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு திருப்பி வராங்க. வந்து ஒவ்வொரு போராட்டமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சத்தியாகிரக போராட்டம் அமைதியான வழியில். ஓகே, இப்போ நம்ம வள்ளியம்மை பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் நடத்தினார், இதில் வள்ளியம்மையும் கலந்துக்கிறாங்க. இவங்க பாருங்களேன், 1913 டிசம்பர் 23 அப்போ தான் வால்ஸ் ட்ரஸ்ட் அப்படிங்கிற இடத்துல நடந்த அறப்போராட்டத்தில் வள்ளியம்மை கைது செய்யப்படுறாங்க. ஸோ வள்ளியம்மை போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க, காந்தியடிகள் முன்னெடுத்து செஞ்ச போராட்டத்தில். ஸோ எங்கே கைது செய்யப்படுறாங்கன்னு பாருங்கள், வால்ஸ் ட்ரஸ்ட் அப்படிங்கிற இடத்துல. எந்த டேட்டில் பாருங்கள், 1913 டிசம்பர் 23. அடுத்து இவங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு 2 மாதம் தான்ப்பா ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்காங்க. அந்த ஜெயிலில் கொடுக்கக்கூடிய ஃபுட்டு அப்புறம் மற்ற எதுவுமே அவங்களுக்கு வந்து ஒத்துக்கலை. அதனால் ரொம்ப வந்து வீக்காகி இறந்தே போயிடுறாங்க வள்ளியம்மை. ஓகேவா? ஸோ அவங்க கிட்டத்தட்ட 16 வயசில் இறந்துடுறாங்க. கிட்டத்தட்ட மக்களுக்காக போராடி சத்தியாகிரகம் பண்ணி என்ன பண்ணுறாங்களாம், வள்ளியம்மை இறந்துடுறாங்க. எப்போ இறக்குறாங்கன்னு பாருங்கள், 1914 February 22. கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி வருஷம் டிசம்பரில் தான் என்ன பண்ணுறாங்க, கைது செய்யப்படுறாங்க. அப்போ
டிசம்பர்லேருந்து ஜனவரி 1 மாதம், ஜனவரிலேருந்து பிப்ரவரி 2 மாதம் தான் உயிரோடவே இருக்காங்க ஜெயிலுக்கு போய். ஸோ அதுக்கப்புறம் 16வது வயசில் இறந்துடுறாங்க. ரொம்பவே கவலைக்கிடத்துக்கான பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது, கவலைக்கிடமான விஷயம். ஸோ இதை பார்த்து காந்தியடிகள் என்ன சொல்கிறாங்களாம், என்னுடைய சகோதரினுடைய மரணத்தை விடவும் வள்ளியம்மையினுடைய மரணம் எனக்கு பேரிடியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களாம் காந்தி இவங்களை பற்றி. ஸோ இதெல்லாமும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டது தான். என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் யாருன்னா காந்தியடிகள். இப்படி தான் கேட்பாங்க. அடுத்து, சத்தியாகிரகத்துக்கு உயிர் நீத்த அவருடைய உருவம் என் கண் முன்னே நிற்கிறது அப்படின்னு சொல்கிறாராம் காந்தி. அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கைதான் அவருடைய ஆயுதம் என வள்ளியம்மை குறித்து இவர் என்ன பண்ணியிருந்திருக்காராம், காந்தி சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு பத்திரிக்கை வச்சு நடத்திட்டு இருந்திருக்கார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒப்பீனியன். ஸோ அது சவுத் ஆப்பிரிக்காவா இந்தியாவா அப்படிங்கிறது சரியாக குறிப்பிடப்படலை. பட் ஆனால் அவர் நடத்திட்டு வந்த பத்திரிகை பேர் தான் இந்தியன் ஒப்பீனியன். அதில் என்ன பண்ணுறாராம், மணியம்மை அதாவது வள்ளியம்மை பற்றி இப்படி கொடுக்குறாங்க, மணியம்மையில் வள்ளியம்மை பற்றி இப்படி சொல்கிறாரு. ஸோ அந்த ஃபஸ்ட் லைன் கூட கேட்க மாட்டாங்க, நம்பிக்கை தான் அவருடைய உருவம், அதாவது நம்பிக்கை தான் அவருடைய ஆயுதம் அப்படின்னு காந்தியடிகள் யாரை பற்றி கூறினாங்கன்னு கேட்டால் வள்ளியம்மை பற்றி. ஓகேவா? ஸோ நம்பிக்கை தான் அவருடைய ஆயுதம் என வள்ளியம்மையை பற்றி காந்தியடிகள் தன்னுடைய எந்த பத்திரிகையில் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் நிறையா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இந்தியன் ஒப்பீனியன். ஆன்சர் என்னவா இருக்கும், இந்தியன் ஒப்பீனியன் தான் இருக்கும். அடுத்தது பாருங்க, இதுவும் அடுத்தது கொஸ்டினும் நிறையா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வள்ளியம்மை பெயர் நிலைத்து நிற்கும் என்று கூறியவர் யாருன்னா காந்தியடிகள். ஸோ என்று தன்னுடைய எந்த நூலில் காந்தியடிகள் கூறியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தென்னாப்பிரிக்காவின் சத்தியாகிரகம் அப்படின்னு ஒரு நூலே எழுதிக்காராங்க காந்தி. அதில் தான் குறிப்பிட்டிருக்காராம் தென்னாப்பிரிக்காவின் வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு காந்தி தன்னுடைய எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காருன்னா தென்னாப்பிரிக்காவின் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு நூலில். அடுத்தது பாருங்க, தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். ஸோ இதை எப்படி சொல்கிறாங்க, கோ ஆஃப் டெக்ஸ். ஓகேவா, கோ ஆஃப் டெக்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம்னு சொல்லப்படுற கோ ஆஃப் டெக்ஸ். இதை சென்னையில் இதில் இதோடைய 60வது கிளை இருக்கு இல்லையா, இந்த சங்கத்தினுடைய 60வது கிளை. அந்த கிளைக்கு என்ன பேர் வைக்கிறாங்களாம், அதாவது வள்ளியம்மையினுடைய பெருமை பாராட்டுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது அந்த கிளைக்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டுறாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான். பட் இது கேட்டதில்லை இது வரைக்கும், பட் பார்த்துக்கோங்க. ஸோ தில்லையாடியில் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட அம்மா ஊரில் இவங்களுக்கு ஒரு சிலையும் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் டாக்டர் சவுந்தரம் ராமச்சந்திரன். ஸோ இவங்களை பற்றி பார்ப்போம். ஸோ ரெட் கலரில் உள்ளதை மட்டும் பாருங்கள். 1945 கஸ்தூரிபாய் காந்தி நினைவு அறக்கட்டளைக்கு தமிழ்நாட்டு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவங்க இவங்க. அடுத்தது பாருங்கள், ரெட் கலரில் உள்ளது. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளதையும் பாருங்கள். 1957ஆம் ஆண்டு வேடச்சந்தூர் தொகுதி தேர்தலில் வெற்றி பெற்று சட்டசபைக்கு சென்றிருக்காங்க. ஓகே. அடுத்து மதுரையில் உள்ள காந்தி மியூசியத்தை டாக்டர் PN ராமசுப்ரமணியத்துடன் சேர்ந்து உருவாக்கினாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் இது ஒரு புதுவிதமாக ஒரு நியூவாக ஒரு டேட்டா தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சவுந்தரம் ராமச்சந்திரன். மதுரையில் என்ன பண்ணியிருக்காங்களாம், காந்தி மியூசியத்தை டாக்டர் PN ராமசுப்ரமணியத்தோட சேர்த்து நிறுவியிருக்காங்களாம். ஸோ மதுரையில் நிறுவன காந்தி மியூசியத்தை நிறுவனது யாருன்னா ஸோ இந்த சவுந்தரம் ராமச்சந்திரன் யாரோட சேர்ந்துனா டாக்டர் PN ராமசுப்ரமணியத்தோட சேர்ந்து. ஸோ கடைசி பாயிண்ட் பாருங்கள், இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னா ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை, சுகாதாரம், பொருளாதார வளர்ச்சி இவற்றுக்காக இறுதி வரை பாடுபட்டிருக்காங்க இவங்க. ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வைமு கோதநாயகி அம்மாள். ஸோ ரெட் கலரில் உள்ளது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது பாருங்கள், உங்களோட வைமு கோதநாயகினா ஃபுல் நேம் பாருங்கள், வைத்தமாநிதி முடும்பை கோதைநாயகி அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது ரெட் கலரில் உள்ளது பாருங்கள், தேசபக்தி மற்றும் விதவை மறுமணம் போன்ற சமூக பிரச்சனைகளில் தனது பிரச்சனைகளையும் நாவல் மூலம் பிரச்சாரத்தையும் இவங்க செஞ்சுருக்காங்க. அடுத்தது அந்த பாக்ஸில் உள்ளது பாருங்கள், துப்பறியும் புதினம் எழுதிய முதல் தமிழ் பெண் எழுத்தாளர் இவங்க தான்.
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது 1925 மகாத்மாவின் எளிமையால் ஈர்க்கப்பட்டு கோதைநாயகி தன்னுடைய தங்க நகை, வைர நகை, அப்புறமேட்டு இதெல்லாம் துறந்து கதர சேலையை தான் கட்ட ஆரம்பித்தாங்களாம். அடுத்தது 1931 மகாத்மாவின் அழைப்பை ஏற்று சாராய கடைகளுக்கு எதிரான போராட்டங்கள் கலந்துக்கிறாங்க. காவல்துறையால் கைது செய்யப்பட்டு 8 மாதம் சிறை தண்டனையும் அனுபவிக்கிறாங்க. அடுத்து ஏழை பெண்களின் பிரசவத்துக்காக இலவச உதவி செய்கிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியம், 1948ஆம் ஆண்டு மகாத்மா காந்திஜி சேவா சங்கம் அப்படிங்கிற என்ற ஏழை மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவும் சங்கத்தை நிறுவுறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவங்களோடதுல நேம் என்ன? வைமு கோதைநாயகி அம்மாள். ஸோ இவங்க வந்து தேசபக்தி மற்றும் விதவை மறுமணம் போன்ற சமூக பிரச்சனைகளில் தனது கருத்துக்களை நாவல் மூலம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தேசபக்தியை பற்றியும் விதவை மறுமணத்தை பற்றியும் நாவல் மூலம் வெளிப்படுத்தியவர், கருத்துக்களை வெளிப்படுத்தியவர்னு கேட்டாலும் சரி, பிரச்சாரத்தை செஞ்சவங்க யாருன்னு கேட்டாலும் வைமு கோதைநாயகி. அடுத்தது இவங்களை பற்றி கேட்கக்கூடியது 1948 மகாத்மாஜி சேவா சங்கம் அப்படிங்கிறத நிறுவினது யாருன்னா அது இவங்க தான். சரிங்களா? ஸோ அந்த நிறுவி என்ன பண்ணுறாங்க? ஏழை மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவுறாங்க. அப்போது அரசு அவருக்கு 10 ஏக்கர், அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்களாம், அப்போதைய அரசு அவருக்கு 10 ஏக்கர் நிலத்தை வழங்கியது. ஆனால் அவர் நிலத்தை என்ன பண்ணுறாங்களாம், வினோபா பாவே பூமிதான இயக்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு கொடுத்துட்றாங்க. வினோபா பாவே பூமிதான இயக்கத்தில் பாத யாத்திரை மேற்கொண்டது யார்? கிருஷ்ணமால் ஜெகநாதன். பட் ஆனால் வினோபா பாவே பூமிதான இயக்கத்துக்கு 10 ஏக்கர் நிலத்தை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் வைமு கோதைநாயகி அம்மாள். சரிங்களா? ஸோ விடுதலை போராட்டம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா போராட்டங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ விடுதலை போராட்டம் மட்டும் நம்ம பெண்கள் பார்க்கல பங்கு, மற்ற இதுலேயும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ முக்கியமானதெல்லாம் நானே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மகாத்மாஜி சேவா சங்கம்லாம் கேட்பாங்க. ஸோ அதே போல் சுதேசி லீக் யார் ஸ்டார்ட் பண்ணா, நோட் பண்ணி வைக்க சொன்னேன்னா, ஸோ அந்தமாரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அடுத்தது பாருங்கள், முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். டாக்டர் பிச்சை முத்து அம்மாள் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சகோதரிகள் சங்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க மதுரையில். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கல்வியோடு ராட்டின பயிற்சியும் வழங்கியவர் யாருன்னா பிச்சை முத்து அம்மாள். அடுத்தது இங்கே பாருங்கள், முனியம்மாள் பாருங்கள், சகோதரிகள் சங்கத்தினுடைய முக்கிய உறுப்பினர் இவங்க தான், முனியம்மாள். ஸோ சகோதரி சங்கத்தை உருவாக்கினது யார்? டாக்டர் பிச்சை முத்து அம்மாள். அதில் ஒன் ஆஃப் தி மெம்பராக இருக்கிறவங்க முனியம்மாள். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ போதுமானது. ஸோ யாமினி பூர்ண திலகம்மா இவங்களை பற்றி பார்த்துருவோம். இந்திய அரசு சட்டத்தில் சீர்திருத்தங்கள் செய்வதற்காக பிரிட்டிஷாரால் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட சைமன் குழுவை எதிர்த்து பேர் இயக்கம் செஞ்சாங்க. ஸோ சைமன் குழுவை எதிர்த்த பெண்மணிகளில் இவங்களும் ஒன்று. பட் இவங்களை நம்ம பார்த்து வச்சுப்போம், மற்ற பெண்கள் நம்ம அதிகமாக பார்க்கல, அதனால் யாமினி பூர்ண திலகம்மாவை பார்த்து வச்சுப்போம். சரிங்களா? ஸோ சைமன் குழுவை எதிர்த்ததில் இவங்களும் ஒன்று. அடுத்து 1927 சென்னையில் தொடங்கப்பட்ட பெண்கள் அடங்கிய எதிர்ப்பு குழுவின் முக்கிய தலைவர்களில் ஒருவர் இவங்க தான், யாமினி. அதாவது என்னது, சைமன் குழுவை எதிர்க்கிறதுக்கு தான். ஸோ அடுத்தது நம்ம வீரத்தாய் பத்மாசனி இவங்களை பார்த்துருவோம். பார்த்துட்டு லக்ஷ்மி சகல் மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்குவோம் அந்த கிளாஸை. ஸோ பாரதியாருடைய பாடல்களை பத்தி தொட்டி எல்லாம் பரப்பிய பெருமை இவருக்கு சேரும். ஓகேவா? பத்மாசனி தான் இவங்க. வீரத்தாய் என்று அழைக்கப்படக்கூடியவங்க யாருன்னா அப்படி கேட்பாங்க. சரிங்களா? இவங்களுடைய நேம் பத்மாசனி. உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா வீரத்தாய் என்ற பட்டத்தை பெற்றவங்க யார் அப்படின்னா பத்மாசனி. சரிங்களா? அடுத்து 1922 கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டதற்காக வரதன் கைது செய்யப்பட்டார். செய்தி அறிந்த வரதன்னா அவங்களோட ஹஸ்பண்ட். செய்தி அறிந்து வந்த பத்மாசனி தனது கணவருக்கு திலகமிட்டு மாலை அணிவித்து சிறைக்கு அனுப்பி வச்சாங்களாமா இவங்க. சரி பரவாயில்ல, நீங்கள் வந்து நல்ல விஷயத்துக்காக தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்களாம், பொட்டு வச்சு போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்து தினமும் மாலை நேரத்தில் பாரதியார் பாடல்களை பாடி வீடு வீடாக சென்று கதர் விற்பாராமா. பாரதியாருடைய பாடல்கள் பாடுறது தேசிய உணர்வையும் விடுதலை உணர்வையும் ஊட்டும். அதே போல் கதராடை விற்பது காந்தியடிகளுடைய காந்திய கொள்கையை ஏற்றுக்கிற மாதிரி. ஓகேவா? அடுத்தது இந்தியா முழுவதும் எரியும் சுதந்திர அக்னியில் இணைந்து போராட பெண்கள் முன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அடுத்து கடைசியாக, ஸோ இது போதும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை பற்றி பார்த்தோம்? வீரத்தாய் பத்மாசனி. ஸோ இவங்களை பற்றி போதும். இப்போ நம்ம கடைசியாக கேப்டன் லக்ஷ்மி சகல் அவங்கள பற்றி பார்ப்போம்.
ஸோ நேதாஜி தலைமையில் உருவாக்கப்பட்டதான் இந்திய தேசிய இராணுவம் பிரிட்டிஷாரை எதிர்க்கிறதுக்காக பர்மா முனையில் களம் கண்டது. ஸோ பர்மா அந்த முனையில் தான், ஏன்னா இந்திய தேசிய இராணுவம் இங்கே பிரிட்டிஷ் தானே ஆட்சி, அதனால் இங்கே அவங்களால அமைக்க முடியலை. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, மலேசியாவுக்கு தப்பிச்சு போகிறாரு, சிங்கப்பூரில் போய் பேசுகிறாரு. யார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்புறம் வந்து ஜப்பானுக்கு போகிறாரு. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்திய தேசிய இராணுவம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஐஎன்எம்ல படிப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இது பர்மானுடைய முனையில் வந்து உருவாக்கப்பட்டு அப்புறம் வந்து இவங்க எப்படியோ ஒரு விதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு ஃபேவர்னு நினச்சி ஜப்பான் இவங்களை பிடிச்சி வச்சுக்குவாங்க. யாரும் இந்திய தேசிய இராணுவத்தை பிடிச்சி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் ஜவஹர்லால் நேரு உட்பட எல்லாம் வாதாடி இந்திய தேசிய இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு விடுதலை வழங்கி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து இந்த இந்திய தேசிய இராணுவம் அப்படிங்கிறது பர்மா போர் முனையில் தான் களம் கண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. தேசிய இராணுவத்தில் 500 பெண் வீராங்கனைகள் கொண்ட படைப்பிரிவும் ஒன்று இருக்குப்பா. ஸோ அந்த படைப்பிரிவு மொத்தம் எத்தனை பேரை கொண்டு இருக்கான், 500 பெண்களை கொண்டிருக்கான். அதுதான் ஜான்சி ராணி ரெஜிமெண்ட் அப்படிங்கிறது. அந்த படைப்பிரிவினுடைய பேர் என்ன, ஜான்சி ராணி ரெஜிமெண்ட். நான் சொன்னேன்னா அதுக்கு தலைவராக இருந்தவங்க தான் இந்த லக்ஷ்மி. இவங்க வந்து சென்னையில் பிறந்தவங்க தான், சரிங்களா? ஸோ தலைவர் இப்போ 1914 2012 வரைக்கும் அதுக்கு ஸோ இவங்களுடைய பிறப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா?